நம் நாடு எப்படி உலக வரைபடத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறது என்று நீண்ட காலமாக அந்தமான் தீவுகள் அமைதியாக இருந்தன. ஆனால் இப்போது அங்குள்ள அட்லாண்டா பே, அதாவது அட்லாண்டா விரிகுடாவில் ஒரு பிரம்மாண்டமான டீப் வாட்டர் போர்ட், ஆழ்கடல் துறைமுகம் உருவாக போகிறது. இந்திய வரைபடத்தில் கடலின் நடுவே சின்ன சின்ன புள்ளிகளாக தெரியும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்திய பெருங்கடலின் காவல் கோட்டை எனவும் அறியப்படும். இது ஏன் முக்கியம்? உலகின் பெரும்பாலான சரக்கு கப்பல்கள் அந்தமான் தீவுகளுக்கு மிக அருகில்தான் கடந்து செல்கின்றன. குறிப்பாக மலேசியாவிற்கு அருகில் உள்ள மலாக்கா நீரிணை என்ற குறுகிய கடல் பாதை வழியாகத்தான் ஜப்பான், சீனா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் பொருட்கள் செல்கின்றன. இந்த இடத்தின் பக்கத்திலேயே நாம் ஒரு பெரிய துறைமுகம் அமைத்தால் என்னவாகும்? இனி அந்த துறைமுகம் ஒரு கதவை போல செயல்படும். மேலும் நாம் அந்த பாதையை கண்காணிக்க முடியும். இந்தியாவின் உதவி இல்லாமல் எந்த கப்பலும் சுலபமாக செல்ல முடியாது. துறைமுகம் என்றால் சிறிய படகுகள் வருவது என்று நினைக்காதீர்கள். இந்த அட்லாண்டா விரிகுடா துறைமுகம் கேப்சைட் எனப்படும் உலகின் மிகப்பெரிய ராட்சத கப்பல்களை கையாளும் திறன் கொண்டது. இந்த ராட்சத கப்பல்கள் சுமார் 2 லட்சம் டன் எடையை சுமக்கும். இந்தியாவில் தற்போது இவ்வளவு பெரிய கப்பல்களை கையாளும் வசதிகள் மிக குறைவு. இந்தியாவிலேயே மிக நீளமான கப்பல் நிறுத்தும் இடம் இங்குதான் அமைய போகிறது. இங்கு நிலக்கரி, இரும்பு தாது போன்ற பெரிய பொருட்களை நாம் எளிதாக கையாளலாம். இது நம் நாட்டை $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற உதவும் ஒரு முக்கிய படி. அண்டை நாட்டின் போட்டியும் நம் பாதுகாப்பும். சீனா நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகளான வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் போன்ற இடங்களில் தன் ஆதிக்கத்தை செலுத்த முயல்கிறது. அவர்கள் அங்கு வந்து கப்பல்களை நிறுத்துவது இந்தியாவுக்கு சற்று கவலையளிக்கும் விஷயமாகவே உள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்தியா இந்த அட்லாண்டா துறைமுகத்தை உருவாக்குகிறது. இது வெறும் வியாபார துறைமுகம் மட்டுமல்ல. போர்க்காலங்களில் நம் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை கப்பல்கள் இங்கு வந்து எரிபொருள் நிரப்பவும் உணவுப் பொருட்களை இது வெறும் வியாபார துறைமுகம் மட்டுமல்ல. போர்க்காலங்களில் நம் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை கப்பல்கள் இங்கு வந்து எரிபொருள் நிரப்பவும் உணவுப் பொருட்களை ஏற்றவும் இது ஒரு இராணுவ தளமாகவும் பயன்படும். இதில் 2 முக்கியமான இடங்கள் உள்ளன: அட்லாண்டா விரிகுடா மற்றும் கலாத்தியா விரிகுடா. அட்லாண்டா விரிகுடாவில் நிலக்கரி போன்ற கனமான பொருட்கள் கையாளப்படும். கலாத்தியா விரிகுடாவில் பெட்டி பெட்டியாக இருக்கும் கப்பல்களின் கண்டெய்னர் பொருட்கள் கையாளப்படும். இந்த 2 முக்கியமான இடங்களை கொண்டு இந்தியா வங்கக்கடலை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இந்த மாத இறுதியில் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்தமான் செல்லவிருக்கிறார். அங்கு அவர் இந்த திட்டங்களை பார்வையிடப் போகிறார். இது வெறும் சிமெண்ட் மற்றும் கற்களால் கட்டப்படும் துறைமுகம் அல்ல. இது இந்தியாவை எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்கும் துறைமுகம்.